ஹலோ மக்களே, வீரா மரம் செமையா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். விஜய் வீராயும் மாறனையும் எப்படியாவது பழி வாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில அவங்க குடிசையிலேயே தீ வைக்க பாக்குறாங்க. அது தெரியாத மாறனும் வீராவும் அங்க தூங்கிட்டு இருக்கும் போது வெளியில இருந்து எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு வீராவும் மாறனும் அங்க எஸ்கேப் ஆக போகும்போது வீரா மறுபடியும் அந்த குடிசைக்குள்ள போய் ஒரு சூட் கேஸ தூக்கிட்டு வந்துடுறாங்க. இத பார்த்து எரிச்சலான கண்மணியும், என்ன வீரா இப்படி தீ எரிஞ்சிட்டு இருக்கும் போது இந்த குடிசைக்குள்ள போய் எடுக்கிற அளவுக்கு முக்கியமான விஷயமா இந்த சூட்கேஸ்ல இருக்குன்னு கேட்கவும் கண்மணி அப்படியே அதை திறந்து பார்க்குறாங்க. அதில் என்னடானா மாறனும் அவங்க அத்தையும் சேர்ந்து இருக்க மாதிரி உள்ள ஃபோட்டோவாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீராவும் மாறனுக்கு இந்த ஃபோட்டோ எவ்வளோ முக்கியமானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் அந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு மறுபடியும் நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே மாறனும் வீரா தனக்காண்டி இவ்வளோ பெரிய வேலை செய்திருக்கானேன்னு சொல்லி வீராவை அப்படியே ஹக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் விஜயும் என்னடா இந்த குடும்பமே சேர்ந்து இந்த மாறனை இவங்களையும் காப்பாத்திட்டாங்களே நினைக்கிறாங்க. அப்படியே வீட்டை விட்டு வெளியில போகலான்னு சொல்லி பிளான் பண்ண நம்ம மாறனையும் வீராவையும் தடுத்து நிறுத்திடுறாங்கன்னு சொல்லலாம் ராமச்சந்திரன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாறனும் வீராவும் பேசிகிட்டு இருக்கதை விஜய் வெளியிலேருந்து கேட்டுறாங்க. என்னடா அப்போ இத்தனால நம்ம போட்ட பிளான் எல்லாம் நம்ம மொபைலை வச்சு தான் இவங்க கண்டுபிடிச்சாங்களா? இவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையெல்லாம் செய்திருக்காங்களா? நான் என்னடானா உங்களையெல்லாம் குறைச்சி எடை போட்டுட்டேன், நீங்கள் இவ்வளோ வேலை செய்திருக்கீங்களான்னு நினச்சிருந்தா அப்போவே உங்களையெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே இவங்களை சும்மா விட்டால் சரியே இல்லை, எப்படியாவது இந்த மாறனையும் வீராவையும் இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்லை உலகத்தை விட்டே அனுப்பிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வீராவும் பாண்டியனோட நிலைமைக்கு ராகவன் மாமா தான் காரணம்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா அப்புறமா கண்மணி அக்கா கொஞ்சம் கூட தாங்க மாட்டா. ராகவன் மாமா கிட்ட எப்படியே சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லி அவங்க மேல வெறுப்பையும் காட்ட ஆரம்பிச்சிருவா. என்ன பண்றது, இப்ப வேற கன்சீவா இருக்கா, எப்படியாவது பாண்டியனோட நிலைமைக்கு யாரு காரணங்கிற உண்மையை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் நினைக்கிறாங்க. அதே சமயத்துல மாறனும், நீ சொல்றது சரிதான், அவன் வேற எப்பவுமே பணத்தை கேட்டு மிரட்டிட்டு இருக்கான், அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே மாறனும் வீராவும் தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயம் எப்படியாவது ஆட்களை அரேஞ்ச் பண்ணி இந்த நைட்டோட நைட்டாக குடிசையில் தீ வச்சிட வேண்டியதான்னு பிளான் போடுறாங்க. அப்படியே அந்த ஆட்களும் விஜய் சொன்ன மாதிரியே செய்திடுறாங்க. குடிசை எரிஞ்சது கூட தெரியாம மாறனும் வீராவும் அதுலயே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியில ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி ராமச்சந்திரன் எல்லாம் பார்க்கவும் அங்க பார்த்தா குடிசை அப்படி எரிஞ்சிட்டு இருக்கு. இத பார்த்து பதட்டமான எல்லாரும் வந்து வெளியில சவுண்டு போடவும் மாறனுக்கு கேட்க ஆரம்பிக்குது. எல்லாரும் எதுக்கு இப்ப சத்தம் போடுறாங்கன்னு பார்த்தா மேல ஃபுல்லா தீ எரிஞ்சிட்டு மாறனும் ரொம்பவே டென்ஷன் ஆகி வீராக்கும் ஏதாவது ஆகிட போகுதுன்னு சொல்லி வீராவும் மாறனும் ஒரு வழியா வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்த உடனே மாறனை பார்த்து நம்ம வள்ளியம்மா ராமச்சந்திரன் எல்லாருமே பதட்டம் ஆகுறாங்க. என்னடா இப்படி ஆயிட்டே, என்னவா இருக்கோன்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வீராவும் ஏதோ ஒன்றத்தை யோசிச்சு உள்ள திருப்பி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு வெளியில எல்லாரும் பதட்டம் ஆகி, எதுக்கு வீரா நீ உள்ள போற, வெளியில வந்துடுது, உள்ள போனா திருப்பி ஏதாவது ஆபத்து வந்துடும்னு சொல்லி கண்மணி பிருந்தா எல்லாம் கதறி அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாம் நம்ம வீராவோட காதலே கேட்ட மாதிரியே இல்லை. அப்படியே உள்ள இருந்து ஒரு சூட்கேஸையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. கண்மணி நம்ம வீராவை பார்த்துட்டு, என்னடி உனக்கு பைத்தியமா, இந்த மாதிரி செய்துட்டியே, அப்படி என்ன முக்கியமான விஷயம் இதுக்குள்ள இருக்குன்னு கேட்கவும் வீராவும் எதுவுமே பேசாம நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு டென்ஷனான கண்மணியும் அந்த சூட்கேஸை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் என்னடானா மாறனும் அவங்க அத்தையும் இருந்த மாதிரி உள்ள ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்துட்டு வீராவும், இது மாறனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபோட்டோ, இது மட்டும் அந்த தீயில கருகி போயிருந்துன்னா எப்படி மாறன் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான், அதனால தான் நான் திருப்பியும் போய் இதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே கண்மணியா, என்ன இந்த ஃபோட்டோ கண்டே உன்னோட உயிரை கூட பணைய வைக்க பார்த்துட்டியே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி இருந்த முத்துலட்சுமியும் பிருந்தாவும், நீ இப்படி போன உடனே ரொம்பவே நாங்கள் பதட்டம் ஆயிட்டோம், உன்னோட உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு யோசிக்கவும் நம்ம மாறன் செம மாசா வந்து நம்ம வீரா கிட்ட
என் மேல உனக்கு எவ்வளோ பாசம், உன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம இந்த மாதிரி பண்ணிட்டே வீரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயும் காண்டாயிடுறாங்க. நம்ம ஒரு பிளான் போட்டா இப்படி ஆயிட்டே, இந்த மாறனும் வீராவும் என்ன இந்த மாதிரி இருக்காங்க, இனியோட இவங்க கதை முடிஞ்சிடும் பார்த்தா இவங்க என்னடா தப்பிச்சிட்டாங்களேன்னு யோசிக்கிறாங்க விஜயும். அதே சமயத்துல நம்ம வள்ளியம்மையும் பிருந்தா எல்லாருமே சேர்ந்து எப்படி இந்த குடிசைக்கு தீ பிடிச்சிருக்கோம், இந்த மாதிரி யார் பிளான் பண்ணியிருப்பா, கண்டிப்பா இதுவும் விஜயோட வேலையாவ இருக்குமோன்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாறனும் வீராவும் பயங்கரமா கதறி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இந்த மாதிரி ஆயிட்டு, இனி நாங்க எங்க போவோம், இது வரைக்கும் இங்கே பக்கத்துல இருக்கலாம்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிட்டேன்னு புலம்பி தீக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த முத்துலட்சுமி, சரி எதுக்குமே இப்ப கவலைப்படாத, உனக்கு தலையில வேற நல்ல அடிபட்டிருக்கு, வா உனக்கு எங்கேயாவது தீக்காயம் பட்டிருக்கான்னு சொல்லி பார்ப்போன்னு முத்துலட்சுமியை வீராவை கூப்பிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாறனும் வீராவும் பயங்கரமாக வருத்தத்தில் இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த விஜயம், சரி அவங்க எப்படி என் குடிசையில் இனி இருக்க மாட்டாங்க, வேற எங்கே தான் போகிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வீராவும் மாறனும் பயங்கர சோகமாட்டு, இதுக்கு மேலே நாங்கள் எங்கே இருக்கிறதுக்கு, இனிமேல் இந்த இடத்த விட்டு போனாதான் உண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி ஆட்டோவில் ஏற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வள்ளியம்மையும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே, வீரா நீ எங்கேயும் போகாத, எங்களை விட்டுட்டு உனக்கு யாரை தெரியும், எங்கே போய் நீங்கள் பொழைப்பீங்க, நம்ம வீட்டிலே இருக்க வேண்டியதானே சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கண்மணி எல்லாரும் வீராவை விட்டு பிரியாமல் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. வள்ளியம்மையும் ராமச்சந்திரன் கிட்ட வந்து, அண்ணா நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மாறன் இந்த இடத்த விட்டு போக மாட்டான், வீட்டுக்கு வர சொல்லுங்களேன் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ராமச்சந்திரனுக்கும் மனசில் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் வெளியில் அதை காட்டுற மாதிரி இல்லை. மாறனும் வீராவும், சரி இதுக்கு மேலே நாங்கள் இங்கே எப்படி இருக்க முடியும், நாங்கள் இத்தனை நாள் இருந்த குடிசையும் எரிஞ்சு போச்சு, இந்த இடத்த விட்டே நாங்கள் போகிறோன்னு சொல்லிடுறாங்க. விஜயும் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியாக நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இந்த வீராவும் மாறனும் எங்கே தான் போய் பொழைப்பாங்கன்னு நம்மளும் பார்க்கலாம், எப்படி இருந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி அப்படின்னு நினைக்கவும் நம்ம ராமச்சந்திரன் அப்படியே நெஞ்சில் கையை பிடிச்சிட்டு அப்படியே கீழேயும் மயங்கி விழுந்துடுறாங்க. இதெல்லாம் கவனிக்காம மாறனையும் வீராவையும் கெஞ்சி எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. வள்ளியம்மையும் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு திரும்பி பார்க்கவும் கீழே விழுந்திருந்த ராமச்சந்திரனை தூக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு பதறி போய் மொத்த குடும்பமும் தூக்கிட்டு போறாங்க. விஜய் அவங்க அம்மாவும், நம்ம ஒன்று பிளான் பண்ணால் இங்கே வேறு ஏதோ நடக்குது, எது எப்படியோ இந்த குடும்பம் நிம்மதி இல்லாமல் இருந்தால் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் வீரா மாறன் எல்லாருமே சூழ்ந்திருக்க அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பதறி போய் டாக்டர்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு லைட்டாக மைல்டு அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அதே சமயத்தில் ராமச்சந்திரன் நம்ம வீராவை கூப்பிட்டு, நீ இனிமே எங்கள் கூட இருக்கணும், நீ எங்கள் கூட இருந்தால் தான் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி வீராவை சமாதானப்படுத்தி அவங்க குடும்பத்திலே வர வச்சிடுறாங்கன்னே சொல்லலாம்.